மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் ஒரு முக்கிய செய்தி. தற்போதைய ஊதிய குழுவின் காலம் 2025 டிசம்பர் 31 அன்று நிறைவடைகிறது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில், அதாவது ஜனவரி முதல் ஜூன் வரையிலான காலத்திற்கு அகவிலைப்படி 2% உயர்த்தப்பட்டு மொத்தம் 55% இருந்தது. இப்பொழுது விலைவாசி உயர்வு மற்றும் அத்தியாவசிய செலவுகளை சமாளிக்க வரவிருக்கும் திருத்தத்தில் ஒரு பெரிய உயர்வை பெரும்பாலான ஊழியர்கள் எதிர்பார்க்கின்றனர். ஜூலை 2025 அகவிலைப்படி உயர்வு உறுதி. மத்திய அரசு ஊழியர்களுக்கான 2வது அகவிலைப்படி உயர்வு 2025 ஜூலை 1 முதல் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இதன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வழக்கம் போல் தீபாவளி பண்டிகையை ஒட்டி, அதாவது அக்டோபர் அல்லது நவம்பர் மாதங்களில் வெளியாகும். சம்பளம் எவ்வளவு உயரும்? சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட 2% அகவிலைப்படி உயர்வு கடந்த 7 ஆண்டுகளில் மிக குறைவானது. இதற்கு முன்னர் ஜூலை 2018 இதேபோன்ற குறைந்த உயர்வு அறிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த அகவிலைப்படி உயர்வு 2024 அக்டோபரில் அறிவிக்கப்பட்டது. அப்போது மத்திய அமைச்சரவை மத்திய அரசு ஊழியர்களுக்கு 3% அகவிலைப்படி உயர்வுக்கு ஒப்புதல் அளித்தது. இதனால் அகவிலைப்படி அடிப்படை சம்பளத்தில் 50% 53% உயர்ந்தது. AICPIIV குறியீட்டின் சாதகமான நகர்வுகள். இதற்கிடையே அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீடு ஏப்ரல் மாதத்திலே புள்ளி அதிகரித்துள்ளது. இது மத்திய அரசு ஊழியர்களுக்கு சாதகமான அகவிலைப்படி உயர்வை நோக்கிய எதிர்பார்ப்புகளை அதிகரிக்க செய்துள்ளது. மே 30, 2025 அன்று தொழிலாளர் நலத்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் AIW ஏப்ரல் மாதத்தில் 0.5 அதிகரித்து 14.35 ஐ எட்டியுள்ளதை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியது. மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் AIயில் ஏற்பட்ட இந்த உயர்வு மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் எதிர்பார்க்கப்படும் அகவிலைப்படி அல்லது அகவிலை நிவாரணம் சுமார் 57.95 ஐ எட்டக்கூடும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. இது ஜூலை 2025 முதல் சுமார் 3% உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இருப்பினும் இறுதி உயர்வு அடுத்த 2 மாதங்களுக்கான மே மற்றும் ஜூன் குறியீட்டின் நகர்வுகளை பொறுத்தே அமையும். இந்த மாதங்களின் CPI-RW தரவுகளே மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் பெரும் துல்லியமான அகவிலைப்படி அல்லது அகவிலை நிவாரண உயர்வை இறுதி செய்யும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம். நன்றி.